ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அடுத்ததாக விசிக துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. திரு அழகிரி அவர்கள் பேசிய காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திடீர்னு காங்கிரஸ் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுதோ அப்படின்ற ஒரு கேள்விதானே முன்வைக்கப்படுது. இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் KS அழகிரி அவர்கள் பேசிய கருத்து என்பது ஒரு திமுக கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிப்பதாகவோ அல்லது அது எதிரான ஒரு கருத்தோ என்று பார்க்க வேண்டியதில்லை. அது நீண்ட காலமாக காங்கிரஸ் பேரைக்கும் சொல்லிக் கொள்கின்ற கருத்து தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை நீண்ட காலமா அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறது தான். அதனால அது அப்படி பேசுறதுனாலேயே கூட்டணிக்கு எதிரானது திமுக படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது விவாதத்திற்கு வருவது என்பது ஆரோக்கியமானது தான். ஒரே ஒரு கூட்டணியில் எல்லா கட்சியிலும் சேர்ந்து போட்டியிடுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆட்சி அமையும் போது அந்த ஆட்சியை அமைக்கும் பொழுது அந்த ஆட்சியிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒன்றும் தவறல்ல. இது யாருக்கும் எதிரான ஒரு கோட்பாடும் அல்ல. இது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் மட்டும்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும் ஒழிய திமுகவுக்கு எதிராக அல்லது கூட்டணிக்கு எதிராக என்று பார்ப்பது என்பது இப்பொழுது அதிமுகவினர் இதை வைத்துக் கொண்டு திமுக கூட்டணிக்குள் குழப்பம் அல்லது பாஜக இதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியில் குழப்பம் என்று பரப்புரை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி இந்தியா கூட்டணி, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜனநாயக இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது மிக வலிமையாக இருக்கின்ற ஒரு கூட்டணி. கட்டாயம் இந்த கூட்டணியில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும். வென்ற பிறகு அதற்கு பிறகு எத்தனை இடங்கள் வென்றிருக்கிறார்கள் என்று பார்த்து அது குறித்து தலைவர்கள் பேசுவார்கள். ஆகவே மரியாதைக்குரிய அண்ணன் KS அழகிரியினுடைய கருத்து வரவேற்கத்தக்க கருத்து தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க காங்கிரஸ் இதை முன்னாடியில இருந்தே வலியுறுத்துது அப்படின்னு. கடந்த ஜூன் மாசத்துல கூட தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களும் இதே விஷயத்தை முன்வைத்திருந்தார். இப்ப திரு அழகிரி அவர்களும் இதே விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். இப்ப இவங்க அதிக தொகுதிகளுக்காகத்தான் காங்கிரஸ் இதை முன்வைத்திருக்கிறதா இப்போ? ஆனா மரியாதைக்குரிய அண்ணன் KS அழகிரி போன்றவர்கள், ராஜேஷ்குமார் போன்றவர்கள் முன்வைத்த கருத்துக்கும் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வப்பிரந்தகை சொன்ன கருத்துக்கும் ரெண்டு கருத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால முதல்ல காங்கிரஸ் பேரியக்கம் ஒன்றாக சேர்ந்து என்ன கருத்து அப்படிங்கிறத சொல்றது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த கருத்து சொல்வது என்பது தவறல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கோட்பாடு என்பது மிக முக்கியமான கோட்பாடு. இந்த கோட்பாடு என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தியல் அடிப்படையில் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கிறோம். அதனால காங்கிரஸ் பேரியக்கம் இந்த கருத்தை சொல்லுகிறது இப்பதான் சொல்றாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்ப விடுதலை சிறுத்தைகள் நாங்க நீண்ட காலமா அதை சொல்லிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு சூழல் வர வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பு வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அது குறித்து தலைவர்கள் பேசணும். அதாவது என்னை போன்ற தொண்டர்கள் பேசுவதை தாண்டி இது தலைவர்கள் பேசும் பொழுது அதற்கான கூடுதல் கவனமும் கூடுதல் அதற்கான செயல் வடிவமும் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது சொல்லியிருந்தாரு, இந்த முறை களம் அப்படின்றது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல அவருடைய மாநாட்டுல தெளிவா முன்வைத்திருந்தாரு, எங்களை நம்பி வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலையும் நாங்க பங்கு கொடுப்போம். அதே மாதிரி காங்கிரஸுக்கு தாவேகா தலைவர் விஜய் மேல ஒரு தேர்தல் காதல் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுத்து கூட்டணி மாறுறதுக்கு, தாவேகா கூட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது நீங்க சொன்னது போல ரெண்டு மாநாட்டிலையும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் சரி, அதுக்கு அடுத்து நடத்திய மாநாட்டிலையும் சரி, ரெண்டு மாநாட்டிலையுமே எங்க கூட சேர்ந்து வர்றவங்களுக்கு நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் சொல்லி சொல்றாரு. அவர் ரெண்டு மாநாட்டிலையும் அறைகோல் விடுத்த பிறகும் யாரும் போய் சேரவில்லை. அவரை நம்பி யாரும் போகவில்லை. அவர் பாஜக பின்னாடி இருந்து பாஜகவினுடைய ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லது அந்த அடிப்படையில் தான் அவர் கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதனால விஜயோட சேர்வதும் என்பதும் பாஜகவோட சேர்வதும் என்பதும் ரெண்டும் ஒன்று தான்.
அதனால விஜயோட போய் சேர்றதுனால வந்து ஏதாவது வந்து மாற்றம் ஏற்படும்னா கட்டாய மாற்றம் ஏற்படாது. ஏனென்றால் பாஜகவினுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய 2 கட்சிகள் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒன்று நாத்தாக்கா, இன்னொன்று இந்த தாவேக்கா. சீமானும் விஜயும் இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பு, திராவிடத்துக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை முன்வைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் பேரியக்கம் அப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அந்த நிலைமையும் இல்லை. இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா கூட்டணியை வந்து உருவாக்கியது. ஆகவே அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நாம வந்து இது யூகத்துல ஒரு பரப்புரையில கற்பனையில சொல்ற செய்தியை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை வந்து மாற்று வாய்ப்பாக பிற கட்சிகள் கருத வாய்ப்பு இருக்கா, இப்ப நீங்க உள்பட? இல்லைங்க, இது எப்படி மாற்றுன்னு சொல்ல முடியும்? இப்ப கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு விஜய். அந்த பாஜகவுக்கு எதிராக, கொள்கைக்கு எதிராக என்ன அவர் வந்து செயல் திட்டம் இருக்கு? அவர் வந்து திமுகவை விமர்சிப்பது, திமுகவை எதிர்ப்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்துறாரு ஒழிய பாஜக இன்னைக்கு மிக மோசமா வந்து வாக்கு திருட்டு வேலையை அம்பலப்படுத்துறாரு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள். அதை பத்தி அவங்க ஒண்ணுமே பேசல. இன்னமும் கூடுதலா வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து மிக மோசமா வந்து சட்டவிரோத செயல் திட்டங்கள் மூலமா வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை பத்தி அவர் வந்து ஒண்ணுமே மக்கள் மத்தியில் அவர் வந்து பேசல, போராட்டம் நடத்தல. அப்போ கொள்கை எதிரி அப்படிங்கிற பாஜகவை எதிர்த்து மாற்று செயல் வடிவம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணுமில்லை. அது ஏமாற்று செயல் வடிவமாக தான் வந்து விஜய் இருக்கிறாரு. அவர் வந்து பாஜகவினுடைய இன்னொரு கிளை அமைப்பு தான், அது பாஜகவினுடைய ஒட்டுக்குழு என்று சொல்வார்களே, அப்படியான ஒட்டுக்குழுக்கள் தான் நாம் தமிழரும் விஜயும். அதனால வந்து அதை நம்பி யாரும் போக மாட்டாங்க தமிழ்நாட்டில். அவங்க பாஜகவில் இயக்கப்படுகின்ற ஒரு கை கிளைகள், அவ்வளவுதான். அதனால வந்து அது ஒரு மாற்று அப்படின்னு சொல்றதே வந்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாக தான் நான் பார்க்கிறேன். நான் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம் RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.